ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 79. இதில் ரகுநாதன் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பண்டரிபுரத்துக்கு அருகில் வேமன்னபுரி என்றொரு அழகிய கிராமம் இருந்தது. என்றென்றும் பசுமையாகவே விளங்கும் அந்த ஊரில் உள்ள மக்கள் தெய்வ பக்தியிலே சிறந்து விளங்கினார்கள். செல்வம் மிகுந்த அந்த ஊரில் அருட்செல்வம், பொருட்செல்வம், கலைச்செல்வம், ஞானச் செல்வம் ஆகிய இந்த நான்கையும் ஒருங்கே பெற்ற மாதவராவ் என்ற பெரியார் ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ரத்னாபாய். நெடு நாட்களுக்கு பிறகு இறைவன் அருளால் அவர்களுக்கு ஒரு மைந்தன் தோன்றினான். ரகுநாதன் என்று பெயரிட்டு அருமையும் பெருமையுமாக வளர்த்தார்கள். அவன் கல்வி கேள்விகளில் இசைக்கலையிலும் வல்லவனாக இருந்தான். அவனுக்கு தக்க வயது வந்ததும் லேவா தேவி எனும் கூறும் வட்டிக்கடை வியாபாரத்தில் அமர்த்தி தமது சுற்றத்தைச் சேர்ந்த லட்சுமிபாய் என்ற அழகிய பெண்ணை மனம் செய்து வைத்தார்கள் பெற்றோர்கள். இல்லறம் தொடங்கி சிறந்த முறையிலே நடந்தது. வட்டிக்கடை வளர வளர ரகுநாதனது பேராசையும் லோபித்தனமும் கூடவே வளர ஆகின. பணத்தையே குறிக்கோளாக கொண்ட ரகுநாதன் பேராசை கொண்டு அநியாயமாக வட்டி வாங்கல் ஆனான். தெய்வ வழிபாடு, பூஜை, அன்னதானம் இவைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன. வீட்டிலே ஒரு அடக்குமுறை தாண்டவம் ஆடிற்று. வயிறு நிறைய உணவு கிடைப்பதும் அரிதாயிற்று. எப்பொழுதும் ஒரே தியானம், பணம் பணம் பணம், அதில் வட்டி, வட்டிக்கு வட்டி, இப்படி ஓடிக்கொண்டு இருந்தன அவன் சிந்தனைகள். தப்பி தவறி எவரேனும் உன் தந்தை இப்படி வட்டி வாங்கியது கிடையாது என்றாலும் செல்வம் குவிந்து விட்டது, அன்னதானம் ஏராளமாக செய்தார், நீயோ இப்படி கஞ்சன் என்ற பெயர் எடுக்கின்றாயே, ஏதோ வருவாயில் ஒரு சிறிதளவேனும் நல்ல செயல்களுக்கு என்று ஒதுக்கக்கூடாதா என கேட்டுவிட்டால் போதும். ரகுநாதனுக்கு உடனே மிக மிக கோபம் உண்டாகிவிடும். வாழ்ந்தவர்களுக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிட வேண்டியதுதான். லட்சுமிபாய் பாவம், தனது கணவன் லோபித்தனத்தின் முன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வருந்தி கண்ணீர் சொருவதைத் தவிர அவளால் வேறு என்ன செய்ய முடியும்? இப்படியாக இல்வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்தன. லட்சுமிபாய் ஒரு அழகிய பெண் குழந்தை ஈன்றெடுத்தால். அந்த குழந்தைக்கு ருக்மிணிபாய் என பெயரிட்டார்கள். குழந்தையின் வரவினால் ரகுநாதன் மனநிலையில் ஒரு விதமான மாறுதலும் ஏற்பட கிடையாது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் காலை வேமன்னபுரி வீதிகளில் ஒரு கிழவர், ஓ ரகுநாதன் என்ற வட்டி வியாபாரியின் வீடு எது என கேட்டுக்கொண்டே வந்தார். தம்மை விசாரித்தவர்களிடம், ஓ கொஞ்சம் பண உதவி வேண்டும் என்றார். ஓ ஐயோ பாவம், அவன் கொடையாளி என்று உமக்கு யார் சொன்னார்கள்? வேறு யாரையாவது பார்த்தாலும் பயன் உண்டு என சொன்னார் சிலர். அவனிடமா என்று சிரித்தார்கள் சிலர். அதை ஏற்காமல் மெல்ல மெல்ல நடந்து ரகுநாத தாராவின் வீட்டை அடைந்து விட்டார் முதியவர். அவரது பஞ்சை கோலம் கண்ட ரகுநாதன், ஓ இந்த பிராமணன் இடம் என்ன இருக்கப் போகிறது அடகு வைக்க என நினைத்து, யாரையா நீர், அசாத்திய வேலை இருக்கின்றது, வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லும் என்றான் அவன். வந்த கிழவர் இப்போது கூறினார், ஓ ஏதேது ஆரம்பமே மங்களகரமாக இல்லையே என நினைத்து மூட்டையை அவிழ்த்து எலுமிச்சம்பழம் ஒன்றை கையிலெடுத்து சமாதானம் பவதி என்று பஞ்சாதி சொல்லி தலையில் அச்சதை போட்டு எலுமிச்ச பழத்தை கையிலே கொடுத்தார். ரகுநாதன் அதை கையில் வாங்கி கொண்ட பின், ஓஹோ வியாபாரம் என நினைத்தேன், யாசகமா, சரிதான் என்று உரிமையவனாய் பேரெட்டு புத்தகத்தில் கண்களை ஓட்டினான். இப்பொழுது கிழவர் மிகவும் நயமான குரலில், ஓ சுவாமி, நீங்கள் மகா பிரபு,
எனக்கு ஒரே ஒரு மகன், விவாகம் செய்விக்க வேண்டும். ஒரு 1000 வராகன் தானமாக கொடுத்தால் ஒரு குடும்பத்தை காத்த புண்ணியம் உங்களுக்கு உண்டு. கிருபை செய்ய வேண்டும் என கூளை கும்பிடு போட்டார். சீறி எழுந்தான் ரகுநாதன். ஓ ஐயா, உமக்கு உண்மை தெரியாது. இந்த தொழிலிலே தரித்திர தொழில். எனக்கு உணவு கிடைப்பதே துர்லபம். குல கௌரவத்தை காப்பாற்ற இந்த வீட்டிலே இருக்கின்றேன். பணமாவது காசாவது போ போ என்று கூறி விரட்டினான். வந்த கிழவரோ அசைவதாக கிடையாது. மேலும் நகர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஓ அப்பா, நம்முடைய நாடு கொடை வள்ளல்கள் தோன்றிய நாடு. மகாபலி என்ன, சிவி சக்கரவர்த்தி என்ன, கர்ணன் என்ன, இப்படி எத்தனையோ மகான்கள் பிறந்த நாடு என மிகவும் அமைதியாக தானத்தின் பயனை பற்றி பேசலானார். ரகுநாதனோ, ஓ ஏன் ஐயா கிழவராயிற்றே என பொறுத்தேன். முடிந்ததா, இன்னும் இருக்கிறதா? போதும் உன் உபதேசம். இதை யார் கேட்கின்றார்களோ அவர்களிடம் சொல்லும். என் பொழுதெல்லாம் வீணாகிவிட்டது. என்னிடமிருந்து ஒரு செப்பு காசும் கிடைக்காது. எழுந்திரு, ஓடும் என்றான் அவன். கிழவரோ அசட்டு சிரிப்புடன், ஓ சுவாமி, இப்படி பேசலாமா என மேலும் தொடங்க கோபம் மிகுந்த ரகுநாதன் கிழவரை கழுத்திலே கையை கொடுத்து தள்ளிவிட்டான். கிழவர் வெகுண்டு அவனை கட்டி பிடித்தார். இப்பொழுது இருவரும் கீழே உருண்டார்கள். ரகுநாதனது குடுமி அவிழ்ந்து விட்டது. துணிகள் அழுக்காகிவிட்டன. ஓ அடா, பிச்சை எடுக்கும் கிழத்துக்கு இவ்வளவு பலமா என வியந்து உதறிக்கொண்டு தன் நகைக்கடையை திறக்க ஓடினான் ரகுநாதன். இங்கே கிழவர் சற்றே அயர்ந்து இருந்து நல்ல வியாபாரி என நினைத்து இவன் மனைவியின் குணம் எப்படியோ பார்ப்போம் என வீட்டிற்குள் நுழைந்து விட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்த லட்சுமிபாய் முதிய அந்தனர் வருவது கண்டு எழுந்து வந்து நமஸ்கரித்தாள். அவர் சோபன அச்சதை அவர் தலையில் போட்டு தீர்க்க சுமங்கலி பவ என ஆசி கூறினார். அவளது புன்னகை முகம் கண்டு கிழவரது முகம் மலர்ந்து விட்டது. வணங்கி எழுந்த அவளை நோக்கி, ஓ அம்மா, உன் கணவரிடம் யாசகம் கேட்க வந்தேன். அவரோ கிழவன் என்றும் பாராமல் அடித்து கீழே தள்ளிவிட்டு விட்டார். நீயோ வந்து நமஸ்கரிக்கின்றாய். நீயாவது எனக்கு உதவி செய்வாயோ? இந்த முதுமையிலே பெரிய கடமை காத்து நிற்கின்றது. ஒரே ஒரு மகன், அவனுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும். அதற்கு பண உதவி கோரித்தான் இங்கே வந்தேன். நீயோ சாட்சாத் மகாலட்சுமி போல் இருக்கின்றாய். உன்னால்தான் என் குடி விளங்க வேண்டும் என பணிந்து பணிந்து பேசினார். இப்பொழுது லட்சுமிபாயின் மனம் நெகிழ்ந்து விட்டது. ஓ ஐயகோ பாவம், ஏழை பிராமணர் என்ன செய்வார்? நம்மிடம் பணம் ஏது இருப்பதோ? இந்த மூக்குத்தி ஒன்றுதான். வீட்டில் பணம் இருந்தும் அது என் கைக்கு வராது. இந்த மூக்குத்தி நல்ல உயர்ந்த ஜாதி வைரம், 3000 பொன் பெறும். இதை கொடுத்து அவர் குறையை தீர்ப்போம் என நினைத்தாள் அவள். பிறகு கிழவரிடம், ஓ சுவாமி, என்னிடம் ஒரு வைர மூக்குத்தித்தான் உள்ளது. இதை கொண்டு நீங்கள் விவாகம் செய்துவிடலாம். மேலும் குடித்தனம் செய்யவும் உதவும். இது 3000 பொன் பெறும். கள்ள விலைக்கு விற்றாலும் 2000 கட்டாயம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இது என் கணவருக்கு தெரிந்தால் மிக மிக கஷ்டம். ஆகவே உடனே புறப்பட்டு வேற்றூர் செல்லுங்கள் என எச்சரிக்கை செய்து மூக்குத்தியை கொடுத்தாள் அவள். 4 புறமும் திரும்பி திரும்பி பார்த்து பயந்தவராக வெளியேறினார் கிழவர். சற்று நேரத்திற்கெல்லாம் மிகுந்த செல்வம் கொளிக்கும் ஒரு ரத்தின வியாபாரி கைகளிலே மோதிரங்கள் மின்ன, மார்பிலே ஹாரம் ஜொலிக்க ரகுநாதனது கடைக்குள் நுழைந்தார். மலர்ந்த முகத்துடன் எழுந்து வந்து, வரவேண்டும் வரவேண்டும் என வரவேற்றான் ரகுநாதன். அவர் மிகவும் அமர்த்தலாக, ஓ, என்னிடம் ஒரு உயர்ந்த மூக்குத்தி இருக்கின்றது. விலைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா பாரும் என லட்சுமிபாயின் மூக்குத்தியை நீட்டினார். கையிலே வாங்கி திரும்ப திரும்ப பார்த்தான் ரகுநாதன். பிறகு அலட்சியமான குரலில்,
1000 பெறும் என்றான். மேலும் இது தன் மனைவியின் மூக்குத்தியோ என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. 1000 பொன் என்ற சொல் கேட்டு வெகுண்டார் வந்தவர். ஓ என்னையா, 3000 பொன் பெரும் பொருளை கூசாமல் 1000 என்கின்றீர்களே, சரி சரி, அதையாவது சீக்கிரம் இடும், எனக்கு நேரமாகிறது என்றார் வந்தவர். அவரது அவசரம் ரகுநாதனுடைய சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கச் செய்துவிட்டது. தனது வீட்டு மூக்குத்தியையே திருடி வந்தது போதும் என விற்க வந்தவன் என்றும் தோன்றிற்று. உடனே வீட்டிற்கு சென்று பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு அவரை கடையிலேயே இருக்கும்படி சொல்லி ஒரு மனிதனை காவலும் வைத்து வீடு திரும்பினான் ரகுநாத ராவ். இப்பொழுது எதிர்பாராத நேரத்தில் கணவன் வருவதைக் கண்டு எழுந்தாள் லக்ஷ்மிபாய். ஓ லக்ஷ்மி, உன் மூக்குத்தி எடுத்து வா என்றான் ரகுநாதன். அவள் தவித்து போனாள். ஓ பகவானே, இதுவும் உன்னுடைய சோதனைதானா? உன் அடியாருக்கு தானே கொடுத்தேன் என சொல்லி பெட்டியிலே தேடுவது போல் பாவனை செய்தாள். ஆனால் அந்த பெட்டியின் ஒரு ஓரத்திலே ஒரு அழகான மூக்குத்தி இவளுடையது போலவே கிடந்தது. அதன் ஒளி கண்களை கூசச் செய்தது. இறைவன் திருவருள்தான் இந்த வடிவில் வந்தது என்பது புலனாயிற்று. நெஞ்சுருகி இறைவனை பணிந்தாள். பிறகு மூக்குத்தியை ரகுநாதன் இடம் கொடுத்தாள். இப்பொழுது ரகுநாதனது வியப்பு அதிகம் ஆயிற்று. அது அவளுடைய மூக்குத்தி இல்லை, அதை காட்டிலும் உயர்ந்தது. ஆகவே லட்சுமியை அழைத்து, ஓ லக்ஷ்மி, இது உனக்கு ஏது? நான் இதுவரை வாங்கியவைகளில் இவ்வளவு ஒளி உள்ள வைரம் கிடைக்கவே கிடையாது. இது உன்னுடைய மூக்குத்தியே இல்லை, உண்மையை சொல், இது ஏது? நான் உன்மீது கோபம் கொள்ள மாட்டேன், நடந்ததை உள்ளபடி சொல்வாயாக என்றான் அவன். இதனை கேட்ட லக்ஷ்மிபாய், ஓ சுவாமி, நான் என்னுடைய மூக்குத்தியை இங்கு வந்து இருந்த கிள பிராமணனுக்கு தானமாக கொடுத்துவிட்டு விட்டேன். தாங்கள் வந்து கேட்டு அதட்டியதும் என்ன செய்வது என தெரியாமல் நகைப்பெட்டியில் தேடுவது போல் பாவனை செய்தேன். ஆனால் அப்பொழுது நான் பகவானை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் என வேண்டினேன். என் வேண்டுகோளுக்கு இறங்கியே பகவான் கிருஷ்ணர் இந்த மூக்குத்தியை இங்கு வைத்து இருக்கிறான் என நினைக்கிறேன். இதை பார்த்தாலே இது தேவர்களுக்கு உரியது என தெரிகிறது என்றாள் அவள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது கருணை நினைத்து நினைத்து அவளது கண்களிலே நீர் மல்கி நின்றது. இப்பொழுது ரகுநாதன் திகைத்து போய்விட்டான். ஓ, உண்மையான தெய்வ பக்தி இருந்தால் இறைவன் அருள் செய்வான் என நினைத்தான். லட்சுமிபாயின் இலகிய நெஞ்சம், தர்ம சிந்தனை, கருணை இவைகளை நினைத்து நினைத்து வியந்தான். அவளுக்கு இறைவனுடைய அருள் எவ்வளவு சுலபமாக கிட்டிவிட்டது என்பதை நினைக்க நினைக்க அவன் உள்ளம் பூரித்து விட்டது. ஓ லக்ஷ்மி, நீ பாக்கியசாலி, இறைவன் என்று தெரியாமலே கொடுத்து விட்டாய். நானோ அடித்து தீச்சொல்லால் புண்படுத்தி அனுப்பிவிட்டேன். ஓ அடடா, பண்டரிநாதனே இப்படி வந்து இருக்கிறார் என தெரிந்து கொள்ளாத பாவி ஆகிவிட்டேனே. லட்சுமி, எழுந்து வா, கடையிலே அந்த வியாபாரி உட்கார வைத்து விட்டுவிட்டு இங்கே காலம் கடத்தலாமா? வா, சீக்கிரம் போவோம் என கூறி விடுவிடு என கடையை நோக்கி ஓடினான் ரகுநாதன். கடையின் கதவு திறந்து கிடந்தது. கடை முழுவதும் சந்தனமும் ஊதுவத்தியும் மலர்களும் சாம்பிராணி நிறைந்து இருப்பது போல நறுமணம் நிறைந்து இருந்தது. ஆனால் அங்கே வீற்றிருந்த மாய வியாபாரியை காணோம். மெய்மறந்து கண்கள் பனிசோர அந்த தரையிலே பனித்தெழுந்து உதிர்ந்து இருந்த மலர் இதழ்களையும் இறைவனது பாத தூசியும் தன் சிறமீது வைத்து நெஞ்சு உருக இறைவனை வேண்டி நின்றான் அவன். எவ்வளவு நேரம் இப்படி மெய் மறந்து இருந்தானோ தெரியாது. கோவிலின் மணி ஓசை அவன் நிஷ்டை களைத்துவிட்டது. தடுத்தாட்கொள்ள வந்த தெய்வமே, ஒரு முறை காட்சி தரமாட்டாயோ என கரைந்து ஓலமிட்டது அவன் உள்ளம். ரகுநாதன் அவன் தான் செய்த தவறுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இறகு முளைத்து எதிரே வந்து நின்றன.
தன்னுடைய அநியாய வட்டியினால் எத்தனை குடும்பங்கள் சீர்குலைந்து விட்டனவோ என நினைத்து நினைத்து அவன் மனம் தவித்தது. ஓ, பணத்தை புதைத்து வைத்ததிலே யாருக்கு என்ன பயன்? இனி என் வாழ்நாள் முழுவதையும் இறைவனது திருப்பணிக்கே அர்ப்பணம் செய்வேன். அவன் கொடுத்த பொருள் அவன் அடியார் பணிக்கே. இறைவன் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கும். ஆகவே தொண்டருக்கும் தொண்டனாக பணி செய்வேன் என்று மனதுக்குள் உறுதியாக சபதம் செய்து கொண்டான் அவன். அவனை பின் தொடராமல் வீட்டிலேயே தங்கிய லட்சுமிபாய் கணவன் கடையில் இருந்து திரும்பியதும் அவனது முகத்தோற்றம் கண்டு மெய் சிலித்து விட்டால். அந்த ஒரு சம்பவத்திலே தன் கணவனது மனம் மாறியது நினைத்து நினைத்து பூரித்து போனாள் அவள் உள்ளம். கடைக்கு சென்றபின் நடந்தவைகளை கூறி தனது முடிவான தீர்மானத்தையும் அவளிடம் கூறினான் ரகுநாதன். பண்டரிநாதனது பேர் அருளை நினைத்து நினைத்து கரைந்து உருகினாள் லட்சுமிபாய். ரகுநாதனது மனமாற்றம் நொடிப்பொழுதில் ஊர் முழுவதும் பரவிற்று. எல்லோரும் இறைவனது கருணை புகழ்ந்தார்கள். அவனுடைய பெட்டிகளிலே அடைபட்டு இருந்த செல்வ குவியல்கள் கோவில், குளம், சத்திரம், நந்தவனம், வேத பாடசாலைகள், தத்துவ வியாக்கரண ஆராய்ச்சி கழகங்கள், அரிகதா காலட்சேப மண்டபங்கள் இப்படி பல்வேறு வகையாக உருவெடுத்தன. இவைகளுக்கெல்லாம் மணிபுடி போல் பண்டரிபுரத்திலே நாத பிரம்ம மடம் என்ற மாளிகையில் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணரது திவ்ய திருநாமங்கள் எதிர் ஒலித்து கொண்டே இருந்தன. ஏற்கனவே இசையிலே வல்லவன் ஆன ரகுநாதனது நெஞ்சிலே உறங்கி கிடந்த சக்திகளை இறைவனது கருணை பெருக்கு தட்டி எழுப்பிவிட்டது. அந்த சக்தி இப்பொழுது பீரிட்டு எழுந்து இறைவனுக்கு மாலைகளாக வடிவெடுத்து வந்தன. செல்வத்தை எல்லாம் இறைவன் பணியிலே செலவிட்டு அந்தனருக்குரிய உஞ்ச விருத்தியை மேற்கொண்டான் ரகுநாதன். அவனோடு அவனது அருமை மகள் ருக்மிணியும் இன்னிசையை பொழிந்து அவனுடைய கீதங்களை பாடல். ஆனால் மகளது அழகு, சங்கீத ஞானம், அடக்கம், ஒழுக்கம் இவைகளை பார்க்கும் பொழுது இவளுக்கு ஏற்ற வரன் எங்கு இருக்கிறானோ என்ற ஏக்கம் லட்சுமிபாயின் நெஞ்சில் எழும். பக்தி செய்ய வேண்டியதுதான், அதன் பொருட்டு கடமை மறந்தும் இருக்கலாமா? முதலில் ஒரே கஞ்சத்தனம், பிறகு வாரி வாரி இறைத்தான். இப்பொழுது பெண் வளர்ந்து நிற்கின்றாள், இவனோ பஜனையிலே காலத்தை கழிக்கின்றான். இவை எல்லாம் எல்லை மீறிய காரியமாகவே இருக்கின்றன. அந்த பெண் லட்சுமிபாய் என்ன செய்வாள் என பேசினார் ஊரார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் ஒரு கிழவர் வந்து, ஏன் ரகுநாதரே, உமது மகளுக்கு மணமுடிக்க வேண்டாமோ என்றார் அந்த கிழவர். ரகுநாதனோ மிகவும் அமைதியாக, நான் எல்லாவற்றையும் அவனுடைய திருவடிகளிலே அர்ப்பணித்து விட்டேன், அவன் விட்டவழி என்றான். அவனது உறுதி கிழவரை தேக்கச் செய்தது. பிறகு, உன் மகளை பார்த்தால் எனக்கு இரக்கம் உண்டாகிறது. உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகின்றேன். அடுத்துள்ள கிஷ்கிந்தாபுரியில் கேசவராவ் என்ற ஒரு செல்வந்தன் இருக்கின்றான். அவன் குமாரன். உன் பெண் ருக்மிணிக்கு ஏற்றவன். நீ சரி என்றால் இந்த விவாகத்தை நானே முன்னின்று முடித்து வைக்கின்றேன் என்றார் அவர். ரகுநாதனது மனம் குளிர்ந்து விட்டது. இறைவன் இவர் மூலமாக முடிக்க திருவுள்ளம் உடையான் போலும் என நினைத்தான். அதனால் சந்தோஷம் அடையும் இல்லை. மேலும் பஜனில் ஈடுபடல் ஆனான். கிழவர் அங்கு இருந்த கிஷ்கிந்தாபுரி சென்று கேசவராவை பார்த்து, ஓ ஐயா, பக்கத்து ஊராகிய வேமன்னபுரியில் ரகுநாதராவ் என்ற பக்தர் ஒருவர் இருக்கிறார். மிகுந்த செல்வந்தர். ஆனால் இப்பொழுது செல்வத்தையெல்லாம் திருப்பணியிலே செலவு செய்து வறியவராக வாழ்கின்றார். அவருக்கு ருக்மிணிபாய் என்று ஒரு அழகான பெண் இருக்கின்றாள். எனக்கோ குழந்தைகள் இல்லை. அந்த பெண்ணை நான் ஸ்வீகாரம் செய்து கொண்டு அருமையாக வளர்த்து வருகிறேன். விவாக பொறுப்பு முழுவதும் என்னை சேர்ந்தது. ஏதோ பகவான் எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்து இருக்கின்றார். நீங்கள் ஒரு செப்புக்காசும் செலவு செய்ய வேண்டாம். இந்த ஊரில் இம்மாதிரியான கல்யாணம் நடந்தது கிடையாது என எல்லோரும் சொல்லும்படி நடத்தி வைக்கின்றேன் என்றார். இப்பொழுது கேசவராவ் பெண்ணை பார்த்து, நிச்சயதார்த்தம் செய்ய வேமன்னபுரிக்கு எப்பொழுது போகலாம் என்றார். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம்.
ரகுநாதராவோ உங்களை சரியானபடி உபசரிக்க தெரியாதவன். நான் சொல்வதை நம்பித்தான் நீங்கள் நிச்சயிக்க வேண்டும் என்றார் கிழவர். பெண்ணின் தாய் தந்தையர் இன்றைய முகூர்த்தம் வைத்து நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் நடந்துவிட்டன. இப்பொழுது வந்த அந்த கிழவர் வேமனபுரிக்கு வந்து ரகுநாதன் இடம், ஓ, உன் மகளுக்கு நாளையே கல்யாணம் நடக்கும் என்றார். அவர்கள் திகைக்க, நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன், புறப்படுங்கள் என்று சொல்லி புறப்படச் செய்தார். இப்பொழுது மகளுடைய திருமணம் கிழவர் ஏற்பாடு கிஷ்கிந்தாபுரியில் நடக்கப் போகிறது. ஆகவே பாகவத கோஷ்டியரையெல்லாம் அழைத்து கொண்டு தம்பூரா, வீணை, ஜால்ரா, சிப்லா, மிருதங்கம் முதலிய வாத்திய கோஷங்களோடு பெண் வீட்டார் கிஷ்கிந்தாபுரிக்கு வந்து புகுந்தார்கள். பக்தர்களின் மிகுதியும் அவர்களது திருநாம சங்கீர்த்தனத்தின் பேர் ஒளியும் ரகுநாதன் தானே இயற்றிய அற்புதமான கீதங்களை தந்தையும் மகளுமாக பாடுவதையும் கண்ட அந்த ஊர்வாசிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த கிழவரோ ரகுநாதர் அருகிலே நின்று தமது துதியிலே தாமே லயித்தவராக, ஓ பேஷ், பலே, ஓ சபாஸ் என உற்சாகமூட்டி கொண்டு இருந்தார். விவாகம் வெகு சிறப்பாக ஊரே வியக்கும்படி 5 நாட்கள் நடந்தன. ஊரார் அவரை ரகுநாததாசர் என அழைக்கலாயினார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில புரோபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.